ஹாய் மக்களே, சின்னஞ்சிறுக்கிளிய சீரியல் மே 20/2026 என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விடுங்க. ஜெயந்தியை திவாகர் அடிக்கிறான்ல, மாத்திரை வாங்க எங்கே காசு உனக்கு அப்படின்னு அடிச்சிட்டு இருக்கும் போது அங்கே தீனதயாளன் திவாகர் அப்பா இருக்கார்ல வந்து காப்பாற்றுறாரு. நான் தான் காசு கொடுத்தேன்னு சொல்லி உடனே ஜெயந்தி வந்து மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்கிறா. எதுக்குமா தேங்க்ஸு, ஒன்றை இவன் சித்திரவதைப்படுத்தி கொடுமைப்படுத்தும் போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்குது. நான் மட்டும் என் கால் நல்லா இருந்துச்சுன்னா அவனை இந்நேரம் என் காலாலேயே உதச்சி அவனை கொன்றுப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு தான் கால் முடியாமல் இருக்கனேம்மா, அதனால தான் அவனை சும்மா விட்டுருக்கேன். எனக்கு ஏம்மா தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு, நீங்களே ஏதோ சமையல் செஞ்சு ஆன்லைனில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதனால் வர்ற காசில் நீங்களும் இந்துவும் 2 பேரும் சுயமாக உழைச்சி சாப்பிட்றீங்க, அதனால் எனக்கு சந்தோஷந்தாம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஜெயந்தி சொல்கிறா, உங்களுக்கு எப்படி மாமா இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குறா. எனக்கு தெரியுமா, நீங்கள் நைட் டைமில் சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது நான் பார்த்துருக்கேன், அதனால் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது ஜெயந்தி சொல்கிறா, மாமா வீட்டில் யாருக்குமே தெரியாது, நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறா. நான் ஏமா சொல்ல போகிறேன், நான்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்களே சொந்த காலில் உழைச்சி நிற்கிறீங்க, நான் எதுக்குமா சொல்ல போகிறேன் அப்படின்னு தீனதயாளமும் சொல்கிறாரு. ஜெயந்தியில் சொல்கிறாரு அவங்க மாமனார், நீ இங்கே நடந்ததெல்லாம் மனசில் வச்சுக்காதம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே சிதறி கிடக்கிற மாத்திரெல்லாம் அழுதுகிட்டே எடுத்துகிட்டு போகிறா. கிளாஸில் உட்காந்துட்ருக்கா சித்ரா. அவன் சொல்கிறான்ல, கதிர் கிளாஸ் முடிஞ்ச 10ஆம் நிமிஷம் நீ வந்து என்னோடய கெஸ்ட் ஹவுஸில் இருக்கணும், இல்லாட்டினா 11ஆம் நிமிஷம் அந்த வீடியோ உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறத யோசிச்சுக்கிட்டே அழுதுட்டு உட்காந்துட்ருக்கா. அப்போ அவங்க காலேஜில் மேடம் ப்ரொஃபஸர் வந்து பாடம் நடத்திட்டு இருக்கும் போது கவனிக்காமல் ஏதோ யோசிச்சுட்ருக்கான்னு சொல்லிட்டு, என்ன எந்த லோகத்தில் இருக்க அப்படின்னு கேட்குறாங்க, திட்டுறாங்க. நான் நடத்துகிறது கூட தெரியாமல் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்ருக்காங்க சித்ராவை. பக்கத்தில் இருக்க சித்ரா ஃப்ரெண்டு கூப்பிட்டு, சித்ரா என்ன ஆச்சுன்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சித்ரா சொல்கிறா. உடனே அவள்கிட்ட யோசிச்சுட்டு ஃபோன் வாங்குறா. என்னன்னா, நம்மளால் இதை தனியாக ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியலை, எதுக்கும் நம்ம அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம், இந்து அக்காவுக்குன்னு ஃபோனை வாங்குறா. அவன் வந்து ஏற்கனவே மிரட்டுறான்ல, நீ இதை யாராச்சும் சொன்னின்னா 16 நிமிஷம் இந்த வீடியோ வெளியாகிடும்னு, அதனால் அவளை யோசிச்சுட்டு ஃபோனை பண்ணாமே திரும்பி கொடுத்துட்றா. அவள் ஃப்ரெண்டு பேசிட்டேன்னு கேட்கவும் பொய் சொல்கிறா, பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சித்ராவோட கிளாஸ் முடியுது, எல்லோரும் முடிஞ்சதும் போகிறாங்க. இவளும் வந்து போகிறதுக்கு ரெடி ஆகிறா. அப்போது அந்த பொண்ணு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஏதாச்சும் ப்ராப்ளமானு கேட்குறா சித்ரா ஃப்ரெண்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளில நடந்து போயிட்டுருக்கா. திரும்பவும் இவ ஃப்ரெண்டு வந்து கேட்குறா, என்ன தனியாக போகிற, உங்கள் அக்கா பிக்கப் பண்ணுறதுக்கு வரலையா அப்படின்னு கேட்கவும், இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால தனியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. சித்ரா யோசிச்சுட்டே நடந்து போகிறா. இதை வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்லி பிரச்சனை பெருசாகிறதுக்கு கதிரோட காலில் கையிலாச்சும் விழுந்து எப்படியாச்சும் இந்த வீடியோ டெலிட் பண்ண சொல்ல வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகும்போது சித்ரா புக்கை விட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு கொண்டு போய் கொடுக்குறா. சித்ரா என்ன இந்த பக்கம் போகிற, உங்கள் வீடு அந்த சைடு தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதை கூட சித்ரா காதில் வாங்காமல் திரும்பவும் யோசிச்சுட்டு நடந்து போயிட்டுருக்கா. அங்கே பூக்காரம்மா பூ கட்டிக்கிட்டு, அம்மா பூ வாங்கிக்கிறீங்களாம்மான்னு கேட்குறாங்க. அதை கூட காதில் வாங்காமல் போயிட்டுருக்கா. இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ரொம்ப திமிராக தான் இருக்குது அப்படின்னு திட்டிக்கிட்டே அவங்களும் பூ கட்டிகிட்டு இருக்காங்க. சித்ரா நடந்து பயந்துக்கிட்டே போயிட்டுருக்கா. அப்போது அவன் சொன்னது ஞாபகம் வருது, அவன் லாஸ்ட் லெஃப்ட் தானே வர சொன்னான், அப்போ இந்த வழியாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கும் போது அவன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நீ ஒழுங்காக நான் சொன்னபடி வந்தீன்னா நானே இந்த வீடியோவை டெலிட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னால, அதை யோசிச்சுட்டு தான் அவன் நடந்து போயிட்டுருக்கா. இந்து வந்து காலேஜுக்கு வெளில நின்று பார்த்துட்ருக்கா. அவள் இல்லை. உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, அக்கா இப்போ தான்க்கா போனா அப்படின்னு சொல்லவும், ஏன் அவள் இப்போ தனியாக போனா அப்படின்னு கேட்கும்போது, சித்ரா தான்க்கா ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு போயிட்டா ஷார்ட்கட்டில் அப்படின்னு சொல்கிறா. ஷார்ட்கட்லாம் ஒன்றும் இல்லையேம்மா அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க இந்துவும். உடனே எப்போ கிளம்பி போனான்னு கேட்குறாங்க. இப்போ தான் ஒரு 10 நிமிஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இந்துவும் போகிறா. இந்து தேடிட்டு போகிறா. அந்த பூக்கார அம்மாட்ட, இங்கே இந்த பக்கம் ஒரு பொண்ணு போனதை பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இப்போ தான் இந்த சைடு ஒரு பொண்ணு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வழியாக அவளும் போகிறா. என்ன தான் ஆச்சு அவளுக்கு, எங்கே தான் போனா இவ சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தேடிகிட்டே பின்னாடி போகிறா. இந்து வந்து அந்த கெஸ்ட் ஸ்கூலில் நுழைஞ்சி உள்ள என்ட்ரன்ஸில்
நுழைஞ்சு போயிட்டே இருக்கா அழுதுகிட்டே பயந்துக்கிட்டே. உடனே அவன் உள்ளே இருந்துக்கிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். வா சித்துமா உள்ளே வா, மாமா உனக்காக தான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவளும் பயந்துக்கிட்டே போகிறா. எப்படியாச்சும் அந்த வீடியோ டெலீட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லவும், அந்த வீடியோ எதுக்கு வெளியே போகுது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் தானே, நீ என் ஒய்ஃபாக போகிறவ, அதனால் மாமா அதை வெளியெலாம் விட மாட்டேன், நான் சொல்கிறபடி நீ கேளு அப்படின்னு சொல்கிறான். உடனே சித்ரா சொல்கிறா, என்னை அவன் தங்கச்சி மாதிரி நினச்சிக்கோ, தயவு செஞ்சு அந்த வீடியோ டெலிட் பண்ணுன்னு சொல்லவும், ஐயோ அப்படிலாம் சொல்லாத, நான் உன் மாமா, நான் உன் கூட மணவரம் வரைக்கும் வந்து தாலி கட்ட வந்தவன், என்னை போய் இப்படிலாம் சொல்கிறியே, சிச்சி கெட்ட வார்த்தைலாம் சொல்லக்கூடாது, உனக்காக நான் வந்து வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தால் அவன் வீட்டுக்கு உள்ள பொம்பளைங்களாம் என்னை அடித்து அசிங்கப்படுத்துகிறாங்க, அதனால் நீ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நான் சொல்கிறபடி கேளு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கப்புறமும் உங்கள் வீட்டு ஆளுங்க உன்னை கல்யாணம் பண்ணி தருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் உன் கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக நான் உன்னை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இவளும் அவன்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி நவுந்து போகிறா. எப்படியும் நான் உன் கழுத்தில் தாலி கட்டி நம்ம 2 பேரும் ஜோடியாக உங்கள் வீட்டில் போய் நின்னா அவங்க ஒத்துப்பாங்க, நம்மளை ஆரத்தி எடுத்து வரவிருப்பாங்க, உங்கள் வீட்டு ஆளுங்க தான் பழங்காலத்து ஆளுங்களாச்சே, கல்லனாலும் கனவு புல்லனாலும் புருஷன் நினைக்கிறவங்க, நீ மட்டும் இங்கே வானா வந்திருப்பியா, இந்த வீடியோலாம் ஒரு செட்டப் தான், நான் உன் கழுத்து தாலி கட்டினதுக்கப்புறம் நானே டெலிட் பண்ணிடுறேன், அதனால் தாலி கட்டுறேன், இப்போ உன் கழுத்துலன்னு தாலி கட்ட போகிறான், அவளும் நான் நிறையா படிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது, அதனால் என்னை விட்டுரு அப்படின்னு அவள் கெஞ்சிரா. அவன் தாலியை கையில் வச்சுக்கிட்டு அவள் கழுத்தில் கட்டுறதுக்கு அவள் ஓடவும் திரும்பி அவன் பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓடுறான். அவளும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறா, அவன் பேச்சையே கேட்கல. அந்த சைடு அப்போ தான் இந்து வரா. இந்த பக்கம் இந்த கார் நிற்கிதுன்னா கண்டிப்பாக இங்கே கதிரோட கார் நிற்கிதுன்னா கண்டிப்பாக இங்கே சித்ரா வந்திருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறா. உள்ளே போயிட்டு சித்ரா துரத்திட்டு இருக்கான்ல, ஏய் நீ எப்படா வெளில வந்த அப்படின்னு கேட்குறா இந்து. உடனே நீ என்னை ஜெயிலில் அனுப்புனதுக்கப்புறம் நான் என்ன ஐயோன்னு உள்ளே முடங்கி கிடப்பேன்னு நினச்சியா, நான் காலையிலே பெயில் வாங்கிட்டு வெளில வந்துட்டேன்டி அப்படின்னு சொல்கிறான். உடனே மறைச்சி பார்த்துட்ருக்கா. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோடு எனக்குன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.